நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க கரோனா கட்டுப்பாட்டு குழுவில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் செலின் ராணி கவுண்டர் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் புதிய அதிபராக பதவியேற்கக்கூடிய ஜோ பைடன் அப்படிங்கிறவங்க கரோனாவை கட்டுப்படுத்த புதிய வழிகாட்டு குழுவினை நியமிச்சிருக்காங்க. அது 13 பேர் கொண்ட குழு. அதில் 3 பேர் தலைமை பொறுப்பில் இருக்காங்க. இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் மூர்த்தி என்பவர் அதில் ஒருத்தர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த குழுவில் ஒரு உறுப்பினர் இருக்காங்க. அவங்க தமிழகத்தை சேர்ந்த பெண் மருத்துவர் செலின் ராணி கவுண்டர். அவங்களுடைய பணிகள் இதற்கு முன்னாடி என்ன பணிகள்லாம் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998 முதல் 2012 வரை காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, மால்வாய், எத்தியோப்பியா, பிரேசில் போன்ற நாடுகளில் காசநோய், HIV தொடர்பான மருத்துவ சேவை ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க காசநோய் தடுப்பு பிரிவில் இயக்குநராகவும் பணியாற்றியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் கிராஸ்மேன் அப்படிங்கிற மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கழிவுல காசு அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று மாசு நிறைந்த நகரங்கள் பட்டியலில் நம்முடைய தமிழகத்தில் தூத்துக்குடி, திருச்சி மாநகராட்சி இடம் பிடிச்சிருக்காங்க. இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாநகராட்சி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் குப்பைகளை மக்கும் மற்றும் மறுசுழற்சி குப்பை என பிரித்து கையாண்டு அதை இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக கழிவுகளில் இருந்து சுழல் பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான புதிய முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த முயற்சியின் மூலமாக கிடைத்த காசா பணியில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த தீபாவளி டயத்தில் போனஸாக வழங்கியிருக்காங்க. இதுதான் இந்த கழிவுல காசு அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம். பந்த் தெங்கடி அப்படிங்கிறவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர்களுடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி மகாராஷ்டிரத்தில் பிறந்திருக்காரு. இவர் முழுக்க பார்த்தீங்கன்னா RS சித்தாந்தவாதியாக அறியப்படுகிறார். நாட்டின் மிகப்பெரிய தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய பாரதிய மஸ்தூர் சங்கத்தை இவர் நிறுவியிருக்காரு. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனம் செய்தி தொடர்பாளர் மறைஞ்சிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயீப் எரிக்கட் அப்படிங்கிறவங்க கரோனா காரணமாக உயிரிழந்திருக்காங்க. பாலஸ்தீனம் சார்பில் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை பங்கேற்றிருக்காரு. அரசினுடைய நீண்ட கால செய்தி தொடர்பாளராக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்திலையும் இவர் பங்கு வகிச்சிருக்காரு. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசின் செய்தி தொடர்பாளராக இருந்திருக்காங்க. அடுத்ததாக ஆர்மீனியா, அசர்பைஜான் இந்த இரு நாடுகளுக்கு இடையான எல்லை பிரச்சனை, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்னோ கராபாக் அந்த பிராந்தியம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 27ஆம் தேதி மோதல் ஏற்பட்டிருக்குது. அந்த மோதல் மீண்டும் நடந்துகிட்டே இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மீனிய பழங்குடியினர் தான் அங்கே பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆனால் இது அசர்பைஜானுடைய ஒரு அங்கமாக சர்வதேச அளவில் அங்கீகரிச்சிருந்தாங்க. ஆனால் 1994ஆம் ஆண்டு போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஆர்மீனிய ஆதரவு பெற்ற பிரிவினைவாதிகளின் கட்டுப்பாட்டில் தான் அந்த பகுதி இருக்குது. இதில் பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிறது ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு தரப்பினர் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இராணுவம் சாராத பொருட்கள் மீதோ தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்றைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30/10/2020 அன்று அந்த பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த புதிய ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னா, சண்டை நிறுத்தத்தை கண்காணிக்க சுமார் 2000 ரஷ்ய அமைதிப்படையினர் சர்ச்சைக்குரிய பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஆர்மீனிய பிரதமர் நிக்கோல் பாஷ்னியன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்னோ கராபாக் பிராந்தியத்தில் சண்டை நிறுத்த படையினருக்கு உத்தரவிட்டிருக்கோம். போரிலிருந்து பின்வாங்குவது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா, IPL போட்டி நிறைவடைஞ்சிருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் சர்வதேச மைதானத்தில் 10/10/2020 அன்று நடைபெற்றிருக்குது. இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதிருக்காங்க. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2013, 15, 17 மற்றும் 19ஆம் ஆண்டுகளில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மகளிர் T20
சேலஞ்ச் போட்டியும் வந்து நடந்திருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் தான் வந்து நடந்துக்குது. இதனுடைய இறுதிப் போட்டி என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/11/2020 அன்று நடந்திருக்குது. இந்த இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரைல் பிளேசர்ஸ் அணியும் சூப்பர் நோவாஸ் அணியும் வந்து மோதிருக்காங்க. இதில் ட்ரைல் பிளேசர்ஸ் அணி வந்து பார்த்தீங்கன்னா 16 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்குது. இந்த அணியினுடைய கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிறவங்க.